Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. Leve, leve, leve Palestina. Leve, leve, leve Palestina. Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. அக்டோபர் 13 அன்று கோபி கிருஷ்ணன் என்ற நேயர் எனக்கு இவ்வாறு எழுதியிருந்தார். ஊட்டி பற்றிய விழியம் ஒன்றில் காவி ட்ரெயின் பற்றி பேசியிருந்தீர்கள். அதற்கு மேலதிக ஆதாரமாக பூந்தமல்லி மெட்ரோ ரயிலை ஆரஞ்சு லைன் என்று பெயர் வைத்து உள்ளனர். மின்னஞ்சலில் சேர்க்கப்பட்டுள்ள படத்தினை காணுங்கள். ஆமாம், உண்மைதான். படத்தில் ஆரஞ்சு வண்ணத்தில் காட்டப்பட்டது மட்டுமல்ல, அந்த ரயில் பாதைக்கு இடப்பட்டுள்ள பெயரும் ஆரஞ்சு லைன் தான். பூந்தமல்லி மெட்ரோ ரயிலை ஆரஞ்சு லைன் என்று பெயரிட காரணம் என்ன? இதை புரிந்து கொள்ள ஊட்டி ரயிலை கொரோனா காலத்தில் சில காலம் ஆரஞ்சு ட்ரெயின் என்று ஏன் நடத்தினர் என்று ஆய்ந்தறிய வேண்டும். இலங்கை முதல் சிந்துவெளி வரை அரசாண்டவர்தான் ராவணர். ராவணர் பிறந்த இடம் இலங்கையின் கண்டி மலைப்பகுதி என்றாலும் அவர் யாழ்ப்பாணத்தை தலைநகராக கொண்டுதான் அரசாண்டார். வீணை கண்டவர் ராவணன் என்பதும் வீணையின் பெயரால்தான் யாழ்ப்பாணம் பெயரிடப்பட்டது என்பதும், ராவணருக்கு முன்பு இலங்கையை ஆண்ட குபேரன் யாழ்ப்பாணத்தை தலைநகராக கொண்டு ஆண்டார் என்பதால்தான் வடதிசை குபேர திசை என்று அழைக்கப்பட்டது என்பதும் ராவணரின் தலைநகர் யாழ்ப்பாணம் என்பதற்கான ஆதாரங்கள். ஆனால் ராவணரின் கோடைக்கால அரண்மனை என்பது ஊட்டியில்தான் இருந்தது. கசார் பகுதியிலிருந்து ஊட்டி மலைப்பகுதிக்கு வந்த ராமன் ராவணரின் மீதிருந்த காழ்ப்புணர்ச்சி மிக ராவணரின் கோடைக்கால அரண்மனையின் பூந்தோட்டத்தை சிதைக்கிறான். இதைத்தான் சூர்ப்பனகையின் மூக்கறுப்பு நிகழ்வு குறிக்கிறது. சூர்ப்பனகை என்பது சிறப்பு அழகு எனப்பட்ட ராவணரின் அழகிய பூந்தோட்டம்தான். பூந்தோட்டம் சிதைக்கப்பட்டதை அறிந்த ஊட்டியின் குறுநில மன்னரான வாலி இதைப்பற்றி பேரரசரான ராவணருக்கு தெரிவிக்க, அவர் இனி ஊட்டி மலைப்பகுதியில் பிரவேசிக்கக் கூடாது என்று ராமனை வாலியின் மூலம் எச்சரிக்கிறார். இதைத் தொடர்ந்து ராமன் ஊட்டி மலையை விட்டு கீழிறங்கி மேட்டுப்பாளையத்தில் வசிக்கிறான். மேட்டுப்பாளையம் மலைக்கு கீழே கிடந்த இடமென்பதால் இதுவே கீழ்கிடந்தை கிஷ்கிந்தா என்று அழைக்கப்பட்டது. ராவணரை அழிக்கவென்றே கசாரிலிருந்து வந்த ராமன் ராவணரின் விசுவாசியான வாலியிடமிருந்து அவரது தம்பியான சுக்ரீவனை ஆசை காட்டி பிரித்ததில்லாமல் சுக்ரீவனின் அனுமதியோடு வாலியை பின்புறமிருந்து அம்பெய்தி கொள்கிறான். ராமனின் அடுத்த இலக்கு ராவணர்தான். இதற்காக 14 ஆண்டுகளாக முயற்சிகள் செய்கிறான் ராமன். இந்த காலத்தில் ஊட்டி மலையிலிருந்த சுக்ரீவனும் அனுமானும் அடிக்கடி மேட்டுப்பாளையம் வந்து ராமனை சந்தித்து சதித்திட்டங்களை வகுக்கின்றனர். இவர்கள் ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் வர பயன்படுத்திய போக்குவரத்து வாகனம்தான் ராவணர் அன்றே உருவாக்கியிருந்த ஊட்டி மலை ரயில். இதற்கான ஆதாரம்தான் கொரோனா காலத்தில் ஊட்டி ரயில் காவி நிறத்தில் இயக்கப்பட்டதாகும். கொரோனா என்பது ராவணரின் பெயரால் பிண்டாரிகளால் உருவாக்கப்பட்ட வைரஸ் நோய். இந்த நோய் காலத்தில் ஊட்டி ரயில் காவி நிறத்தில் இயக்கப்பட்டது ராவணன் காலத்தில் ஊட்டி ரயில் இருந்தது என்பதும் அதில் காவியாகி அனுமான் பயணித்தான் என்பதும் கொரோனா காலத்தில் ஓடிய ஊட்டி காவி ரயில் உணர்த்தும் செய்தி. ஏன் காவி நிறம்? இராமாயணப் போரில் ராமன் வெல்லவில்லை, கொல்லப்பட்டான் என்று ஆதாரத்தோடு நிறுவியிருந்தேன். அதற்கான முக்கியமான ஆதாரம் என்பது அனுமாரின் வாகனம் ஒட்டகம் என்பதுதான். அனுமாரின் வாகனம் ஒட்டகம் என்பது சொல்லும் செய்தி என்ன? அனுமார் பாலைவனத்தில் வசித்தான் என்பதுதான். ராமன் கொல்லப்பட்ட பிறகு உயிர் தப்பிய அனுமான் சகாரா பாலைவனத்திற்கு தப்பியோடினான். அதை மறைமுகமாக குறிக்கத்தான் அனுமாரின் வாகனம் ஒட்டகம் என்று பிராமணன் ஆக்கியுள்ளான். அனுமார் பாலைவனத்திற்கு அகதியாகச் சென்று குடியேறினான் என்பதற்கு ஆதாரமாக இருப்பதுதான் மாருத்தானியா என்ற நாடு. அதாவது மாருதி எனும் அனுமான் குடியேறிய இடம்தான் மாருதி தானம் எனும் மாருத்தானியா. இதை மேலும் உறுதி செய்வதுதான் மாருத்தானியாவிற்கு பக்கத்திலுள்ள மாலி என்ற நாடு. மாருதியோடு அகதிகளாகச் சென்ற வாலியின் விசுவாசிகள் குடியேறிய நாடுதான் வாலி மாலி என்பது.
இந்த 2 நாடுகளும் அமைந்துள்ள பாலைவனம்தான் சகாரா பாலைவனம். சகாரா பாலைவனத்தின் நிறம் என்பது செந்தூரம். அனுமான் சகாரா பாலைவனத்தில் குடியேறினான் என்பதை மறைமுகமாக குறிக்கத்தான் அனுமார் செந்தூர நிறத்தில் சித்தரிக்கப்படுகிறான். இந்த செந்தூர நிறம்தான் ஆங்கிலத்தில் ஆரஞ்சு என்று அழைக்கப்படுகிறது. சகாராவில் க எனப்படும் கடவுள் சிவனை குறிக்கும் பிரமிடுகள் இருப்பதும், அது மிகப்பெரியது என்பது வி என்ற எழுத்தால் குறிக்கப்படுவதும், க பிளஸ் வி கவி காவி என்று சகாரா அழைக்கப்படுகிறது. சகாரா செந்தூர வண்ணத்தில் உள்ளதால் காவி என்பது செந்தூர வண்ணத்தை குறிக்கிறது. அந்த சகாராவில் வாழ்ந்த அனுமானும் காவி எனப்பட்டு காவி வண்ணத்தில் தீட்டப்படுகிறார். அனுமார் காவியானது இப்படித்தான். மேட்டுப்பாளையம் எனப்படும் கிஷ்கிந்தாவில் வசித்த ராமனை மலைவாசிகளான மாருதிகள் ராவணரின் ஊட்டி ரயில் மூலமாக வந்து சந்தித்தனர் என்ற வரலாற்றை குறிக்கத்தான் ஊட்டி ரயில் கொரோனா காலத்தில் காவி வண்ணத்தில் இயக்கப்பட்டது. கொரோனா காலத்தில் ஊட்டி ரயில் காவி வண்ணத்தில் இயக்கப்பட்டது என்ற செய்தி கொடுக்கும் ஆதாரத்திற்கும் அப்பால் டார்க் நைட் ரைசஸ் திரைப்படம் ராவணர் ஊட்டி ரயிலை இயக்கினார் என்பதற்கு ஆதாரம் கொடுக்கிறது. இந்த படத்தில் தூண்களின் மீது ஓடும் ரயிலில் தாமஸ் வெயின் தம்பதியினரும் அவர்களின் மகனான புரூஸ் வெயினும் பயணிக்கும்போது அவர்களின் உரையாடலில் இருந்து தாமஸ் வெயின்தான் அந்த ரயில் பாதையை அமைத்தார் என்பது விளங்கும். இங்கு தாமஸ் என்பது இரட்டர் என்று பொருள் கொண்டு ராவண இந்திரரைத்தான் குறிக்கும். அந்த படத்தில் தாமஸ் வெயின் உருவாக்கிய ரயில் தூண்களின் மீது ஓடுவது தூண்களின் மீது ஓடும் ஊட்டி ரயிலைத்தான் குறிக்கிறது. வெயின் என்பதின் பொருள் வேகன் மேக்கர்ஸ் என்பதாகும். அதாவது வாகனங்களை உருவாக்கியவர்கள். கார்களையும் வானூர்திகளையும் உருவாக்கியவர்கள் ராவண இந்திரர்தானே. கொரோனா காலத்தில் இந்த ரயில் ஆரஞ்சு நிறத்தில் இயக்கப்பட்டதைக் கொண்டு ஊட்டி ரயில் பாதையை ஆரஞ்சு லைன் என்று அழைக்கலாம். வடசென்னையின் இடங்களை மகாபாரத்தை குறிக்கும் பெயர்களாகவும், தென்சென்னையின் இடங்களை இராமாயணத்தை குறிக்கும் இடங்களாகவும் பிராமணர்கள் திட்டமிட்டு பெயரிட்டுள்ளார்கள். வடசென்னையில் எண்ணூர், மாதவரம் பால் பண்ணை போன்ற இடங்கள் மகாபாரத்தை குறிக்கும் பெயர்கள். தென்சென்னையில் பூவிருந்தவள்ளி என்பது ஊட்டியை குறிக்கும் பெயர். ஊட்டி என்றாலே ரோஸ் கார்டன் தானே நினைவிற்கு வரும். அங்குள்ள பனிமலர் பொறியியல் கல்லூரி ஊட்டியை குறிக்கும்படித்தான் பெயரிடப்பட்டுள்ளது. அதையடுத்து போரூர் என்பது இராமாயணப் போர் நடந்ததை குறிக்கும் பெயர்தான். இராமாயணப் போர் சேது சமுத்திரத்தில் நிகழ்ந்ததால் போரூரில் நீர்நிலையும் அதன் நடுவில் ராமர் பாலத்தை குறிக்கும்படி ஒரு பாலமும் உண்டு. இதையடுத்து ராமாபுரம், மூலிவாக்கம் எனும் மௌலிவாக்கம், சென்னை ட்ரேட் சென்டர், இலங்கை கண்டிப்பகுதியை குறிக்கும் கிண்டி, கண்டியில் பிறந்த ராவண இந்திரரை குறிக்கும் வகையில் கிண்டிக்கு அருகில் ராவண இந்திரரை குறிக்கும் செயின்ட் தாமஸ் மவுண்ட்டும் உள்ளவை திட்டமிட்ட ஏற்பாடுதான். 12 ராசிகளில் இரட்டை மீன்களான மீன ராசி ராவண இந்திரரை குறிக்கும் என்பதைக் கொண்டு இன்டர்நேஷனல் டெர்மினஸ் அண்ட் டொமெஸ்டிக் டெர்மினஸ் எனும் இரட்டை முனையம் கொண்ட மீனம்பாக்கம் விமான நிலையமும் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுதான். ஆக ஊட்டியை குறிக்கும் பூந்தமல்லியிலிருந்து சேது சமுத்திரத்தை குறிக்கும் லைட் ஹவுஸ் வரை போடப்பட்டுள்ள ஆரஞ்சு லைன் எனப்படும் மெட்ரோ ரயில் பாதை ராவணரின் ரயில் பாதையைத்தான் குறிக்கிறது. அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து ஊட்டி வரை ராவணர் காலத்தில் ரயில் பாதை இருந்துள்ளது. அதில் ஊட்டிக்கும் மேட்டுப்பாளையத்திற்கும் இடையில் அனுமார் பயணித்ததால் அதை ஆரஞ்சு லைன் என்று அழைக்கலாம். இப்படித்தான் பூந்தமல்லியிலிருந்து லைட் ஹவுஸ் வரை உள்ள ரயில் பாதை ஆரஞ்சு லைன் என்று வரலாற்றை நினைவு கூறும் விதத்தில் பிண்டாரிகளால் மறைமுகமாக அழைக்கப்படுகிறது. இப்போது இவற்றோடு தொடர்புடைய சில செய்திகளை காண்போம். கிஷ்கிந்தா எனும் மேட்டுப்பாளையத்திற்கு அருகில் காரமடை என்ற இடம் உள்ளது. இங்கு அரங்கநாதர் என்ற பெயரில் ஒரு கோவில் இருந்தாலும் இந்த கோவில் ராமனுக்காக கட்டப்பட்ட கோவில்தான். இது உண்மையில் அரங்கநாதர் கோயில் என்றால் திருமால் கருவறையில் 5 தலை நாகத்தின் மீது படுத்துத்தானே இருக்க வேண்டும். ஆனால் கருவறையில் கோயிலின் நுழைவாயிலில் சித்தரிக்கப்பட்டுள்ளது போல அல்லாமல் ஒரு தலை மட்டும்தான் வழிபடு பொருளாக உள்ளது. இந்த தலை யாரை குறிக்கிறது? மாரியம்மன் கோயில்களில் பிராமணனின் பொய்க்கதைக்கு ஏற்ப வெட்டுண்ட ரேணுகாதேவியின் தலையை தரையில் வைத்து வழிபடும் வழமை உள்ளதை அறிவோம். இந்த ரேணுகாதேவி
பரசுராமனின் தாயாம். பிராமணன் சொல்லும் மாரியம்மன் பற்றிய அபத்தமான வரலாறு உண்மையில் நிகழவில்லை என்றாலும் ரேணுகாதேவியின் வெட்டுண்ட தலையை மாரியம்மனாக வழிபடும் வழமை உள்ளது போலத்தான் உண்மையிலேயே வெட்டுண்ட ராமனின் தலையைத்தான் காரமடை அரங்கநாதர் கோயிலில் வழிபடுகின்றனர். இது லிங்க வடிவில் உள்ளதாக சித்தரிக்கப்பட்டாலும் இது ராமனின் வெட்டுண்ட தலையைத்தான் குறிக்கிறது. இதற்கு ஆதாரமாக இருப்பதுதான் காரமடை என்ற பெயர். ஆரியவதை, சாரியவதை, காரிவதை, காரவடை, காரமடை. ஆக காரமடை என்பது காரை மரங்களையும் நீர்மடைகளையும் குறித்த பெயர் அல்ல. ஆரியனாகிய ராமன் வதம் செய்யப்பட்டான் என்பதை குறிக்கும்படித்தான் இந்த இடம் காரமடை என்ற பெயரை பெற்றது. அதாவது 14 ஆண்டுகளாக மேட்டுப்பாளையத்தில் வசித்த ராமன் சேதுசமுத்திர போரில் இந்திரனால் துப்பாக்கி தோட்டாக்களைக் கொண்டு தலை வெட்டப்பட்டு ஜலசமாதி ஆனான் என்பதைத்தான் காரமடை அரங்கநாதர் கோயில் குறிக்கிறது. அதை குறிக்கத்தான் இந்த கோவில் விழாவில் நீர் சேவையும் பந்த சேவையும் அனுசரிக்கப்படுகிறது. நீர் சேவை என்பது ராமன் ஜலசமாதி ஆனதையும், பந்த சேவை என்பது ராமன் துப்பாக்கியால் கொல்லப்பட்டதையும் குறிக்கிறது. இந்த பந்த சேவையை ஃபயர் ஆர்ம் என்றுதான் அழைக்க வேண்டும். இதை தோள்பட்டையின் மீது சுமக்கிறார்கள். துப்பாக்கியை வழமையாக தோள்பட்டையின் மீதுதானே சிப்பாய்கள் சுமக்கிறார்கள். ஆக இராமாயணப் போரில் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதையும் ராமன் துப்பாக்கியால் இறந்தான் என்பதையும் இந்த பந்த சேவை குறிக்கிறது. தனது லிகிமம் சக்தியால் வானத்தில் மிதந்து கொண்டிருந்த இந்திரன் ராமனின் தலையை தனது துப்பாக்கியின் தோட்டாக்களைக் கொண்டே துண்டித்திருக்கிறார். தலை துண்டிக்கப்பட்ட ராமன் சேது சமுத்திரத்தில் ஜலசமாதி ஆனான். ஆக இந்த கோவிலில் ராமனின் வெட்டுண்ட தலை வழிபடப்படுவதையும், அங்கு நீர் சேவை வழிபாடு ராமன் ஜலசமாதி ஆனதையும், அங்கு பந்த சேவை வழிபாடு ராமன் துப்பாக்கியால் கொல்லப்பட்டதையும் குறிக்கிறது. இங்கு கபால சேவை என்ற பெயரில் வாழைப்பழம், பொட்டுக்கடலை, வெல்லம் ஆகியவற்றை கலந்து மற்றவர்க்கு ஊட்டுகின்றனர். இராமாயண குரங்குகளுக்கு இவை பிடிக்கும் என்பதை இது குறிக்கலாம். இதற்கு கபால சேவை என்ற சொல்லாட்சி பொருந்தவில்லை. ராமனின் கபாலம்தான் இந்த கோவிலின் வழிபடு பொருள் என்பதை மறைமுகமாக குறிக்கத்தான் இதற்கு கபால சேவை என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இந்த கோவிலுக்கு அருகில் சற்று தொலைவில் பெட்டத்து அம்மன் கோயிலும் உள்ளது. இந்த பெட்டத்து அம்மன் என்பது ஊட்டியின் சீதையைத்தான் குறிக்கிறது. பெட்டத்து அம்மன் என்றால் மலையம்மன் என்றுதான் பொருள். சீதையும் ராமனும் கணவன் மனைவியாக வாழவில்லை என்பதை குறிக்கும்படியாக பெட்டத்து அம்மனுக்கும் அரங்கநாதரான ராமனுக்கும் திருமணம் நடந்த பிறகு மலையம்மனாகிய சீதை கோபித்துக் கொண்டு தனது மலைக்கே சென்று வாழ்வதாக சாங்கியம் செய்கின்றனர். ஆக காரமடை அரங்கநாதர் கோவில் என்பது இராமாயண போரை குறிக்கும் ராமனுக்கான கோவில்தான்.